ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். வேங்கை வயல் சம்பவம் குறித்து பேசணும், அதுக்கான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்துருக்காங்க. நாங்களும் பொறுத்து பார்த்தோம். நல்லா யோசித்து பாருங்க, ஏன் தலித்து பிரச்சனைக்கு தலித்து தான் போராடணும் ஏன் நீங்க நினைக்கிறீங்க? மற்ற கட்சியெல்லாம் இருக்குல்ல, அவங்க என்னைக்காவது இதற்காக போராட்டம் நடத்தினாங்களா? ஏன் அண்ணாமலை சொல்றாரு நான் பயங்கரமான ஆள்ரா மக்களுக்காக போராடணும்னு ஷார்ட்ல அடிச்சுக்கிறாரு? பெண் பாதிக்கப்பட்டதுக்காக ஏன் இதுக்கு ஷார்ட்ல அடிக்க மாட்டாரா? இது வேங்கை வயலுக்கும் ஏன் அடிக்கல? ஏன் அங்க அடிச்சுட்டு இதுக்காக போராடலாம்ல? இல்ல செருப்பு வசூல் அடிச்சுக்கலாம்ல? கேவலமா இருக்குடா அப்படின்னு சொல்லி அவர் தவறு, அவர் கொச்சைப்படுத்தல. நம்ம என்ன பண்ணோம்? விசிகா என்ன பண்ணுச்சு? 2 வருஷம் இல்லாம இப்ப என்ன திடீர்னு யார் இந்த வேலைகள் செய்தாருன்னு தெரியும். அப்ப அதை விட்டுப்பட்டு தலித்து மக்கள் மேலதான் அடக்குமுறை இன்னும் ஏவி கொண்டிருக்கிறார்கள். அவங்க மேலதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்க கூட்டணி அரசியல் எப்படி நடக்குது? எடப்பாடி வாயை திறந்து பேசினார். நீங்களே முதல்வர் ஸ்டாலின் ஒரு நாள் வாயை திறந்து திருப்பி அன்னைக்கு பேசினாரு, குரல் கொடுத்தாரு. அவர் தான் எதிர்கட்சி. இப்ப நாங்க கொடுத்துருக்கிறோம்ல, வா வெளியில வந்து பேசு, விடுதலை சிறுத்தைகள் கேட்கிற கேள்வி கரெக்ட் தான், சட்டமன்றத்தை பத்தி பேசணும். நீங்க பேசுங்கன்னு தானே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் விசிகா பேசல, ஏன் திருமாவளவன் பேசல? அதுவே தப்பு. ஏன் இதற்காக தளபதி ஸ்டாலின் ஏன் அவர் அந்த இடத்துக்கு போகல, ஸ்பாட்டுக்கு ஏன் போகல? அந்த கேள்வி வைங்க. யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. தலித்து பிரச்சனைக்கு தலித்து தாண்டா குரல் கொடுக்கணும் என்பது ஒரு வகையான சாதி புத்தி தான். சாதி வெறியர்களின் திட்டமிட்ட ஒரு தாக்குதல் இது, தலித்துகள் மீதான அந்த வன்மம். ஆமா, ரைட். அத நீதிபதி என்ன செஞ்சாரு? இவ்வளவு நாளா நீதிபதி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அங்க ஒரு அம்மா இருந்தாங்க, கலெக்டர் அம்மா, ஒரு போராளி தான் அந்த அம்மா. அந்த அம்மா ஏன் அங்க இருந்து மாத்திட்டாங்க? அந்த கலெக்டரே இருந்திருந்தா இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒரு நடவடிக்கை வந்திருக்கும், தீர்வு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரு கலெக்டரை யாரால மாத்த முடியும்? அதுதாங்க. அதாவது அப்ப நீங்க சாதி புத்தி ஏதோ அங்கங்க இருக்கிற அதிகாரிகளுக்குன்னா பரவாயில்ல, நீங்க இப்ப தலைமை வரைக்கும் அந்த எண்ணத்தை வைக்கிற மாதிரி இருக்கு. சட்டமன்றத்துல விவாதிக்கணும்னு கேக்குறீங்க சார். ஏன் கேட்கிறோம்? இது பின்னாடி என்ன இருக்கு? ஏன் நீ இன்னும் குற்றவாளி பாதுகாக்கிறீங்க? குற்றவாளி பாதுகாக்கிறாங்களா? இந்த பெண்மகளை இது பண்ண வித்தின் 6 ஹவர்ஸ்ல கண்டுபிடிச்சாங்களா? ரைட் சார். அப்ப இதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அரசாங்கத்திற்கு தெரியும். நேரடியாக சொல்லுகிறேன், ஏன் குற்றவாளியை பாதுகாக்கிறீர்கள்? இது புரட்சியர் அம்பேத்கர் செய்கின்ற துரோகம். முதல்வர் சரியா இருக்கிறாருங்க, ஆனா முதல்வருக்கு கீழே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் சரியாக இருக்கிறார்களான்னு வெறுப்பு விருப்பு இல்லாம மனச்சாட்சியோடு நீங்க கேட்டு பாருங்க. முதல்வர் இதெல்லாம் தெரிஞ்சு அவரால் செயல்பட முடியாமலாம் இருக்க முடியும் இல்ல? அமைச்சர்கள் யாரோ தடுக்கிறது ஏன் நீங்க எல்லாம் போராடல அப்படின்னு கேட்டோம். யாரும் போராடல. எங்க மக்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை. ஒரு கேட்பாரற்ற ஒரு சமூகம். 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பொறுக்க முடியாம இப்ப சரி கூட்டணிக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு திமுக ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ இது வெளியில செய்தி ஆகுது. இப்போ சட்டமன்றத்துக்குள்ளேயும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தீங்க. அப்ப பீ தண்ணியை குடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்க சொல்றீங்க நீங்க. திமுக உங்க ஆட்சி தான் நடக்குது, நீங்க அங்கேயே பேசிக்கலாம்ல, ஏன் சட்டப்பேரவைக்குள்ள கொண்டு போகல? நாங்க தான் சட்ட அமைச்சரா இருக்கிறோம். நாங்க தான் சட்ட அமைச்சர், நான் கல்வித்துறை அமைச்சர். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன். வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டப்பேரவையில் இந்த ஆண்டிற்கான அந்த முதல் கூட்டத்தொடரில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. விசிகாவினுடைய கொறடா SS பாலாஜி வேங்கை வயல் சம்பவம் குறித்து பேசணும், அதுக்கான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு. எல்லோரும் விமர்சிக்கும் போது விசிகா என்ன பண்ணுச்சு, விசிகா என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ஏன் இன்னும் கேட்கல, திமுக அரசை கண்டிச்சு ஏதாவது நடத்துறீங்களா போராட்டங்க, இந்த விஷயம் எவ்வளோ மோசமானது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். ஸோ அந்த நெருக்கடிகளுக்காக செய்யுதோ? 2022 டிசம்பர் 26ஆம் தேதி மானுடத்திற்கே ஒரு பெரிய அவலநிலை. நீங்கள் குறிப்பாக ஒரு தலித்து அல்லாதவர் அப்படிலாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு மானுடத்தில் மனிதனுக்கு அடிப்படை தண்ணி. அடிப்படையில் தண்ணி குடிக்காமல் மனிதன் வாழ முடியாது. மனிதன் மட்டுமல்ல, எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. நீங்கள் பாருங்களேன், உயிரினங்கள் கூட தண்ணியை ஒரு நல்ல தண்ணியாக பார்த்து நல்ல ஓடைகளில் போய் தான் குடிக்குங்க. கலங்கிய தண்ணியோட குடிக்காது. மனிதன் இன்னமும் சுகாதாரமான வாழணும்னா நல்ல சுகாதாரமான தண்ணியை தான் குடித்தாக வேண்டும். இன்றைக்கெல்லாம் ஃபுல்லாக நம்ம வாட்டருக்கு நீங்களாம் பார்த்தேன், வாட்டரை தான் குடிக்கிறீங்க, சரியா? அப்போ சிறப்பு தான். அப்போ அப்படிப்பட்ட அந்த மனிதர்களை கேவலப்படுத்துகிற மாதிரி, மானுடத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி அவங்க குடிக்கிற தண்ணியில் தண்ணி தொட்டிக்குள்ளே மலத்தை கலக்கிறாங்க. அது கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாள் 26ஆம் தேதி. அப்போ எல்லாருமே நம்மளாம் மனசு உடஞ்சி போயிட்டோம், நொந்து போயிட்டோம். அது நடந்ததுமே நான் இன்றைக்கி ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள், எல்லாருமே பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தார்கள்.
நாங்கள் பொங்கல் கொண்டாடவில்லை. அதற்காக புதுக்கோட்டையில் எங்கள் தலைவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். வரலாறுங்க. ஆர்ப்பாட்டம் அங்கே மட்டும் நடத்தலை. திருப்பி சில பேர் சொன்னாங்க, ஏன் அங்கே போகலை, ஏன் எங்கள் தலைவர் அந்த நேரத்தில் ஏன் போல தெரியுங்களா, அங்கே போனோம்னா தேவையில்லாத ஒரு பதட்டம் உருவாகக்கூடாது, நமக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சு யார் குற்றவாளியும் பண்ணணுன்றக்க எங்கள் தலைவர் இப்போ போகலை. அப்போ எல்லாரும் அந்த கேள்வி கேட்கும்பொழுது எங்கள் தலைவர் மீண்டும் அந்த ஊருக்கே சென்றார். எல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியும். நாளாக மதுரை நடத்தினேன் என் தலைமையில். அது மாதிரி மாநில தலைவர்கள் பொறுப்பாளர்களை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அனுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தி சொன்னார். என் தலைமையில் மதுரை நடத்தியும் கூட அரசாங்கம் வந்து தனியாக ஒரு நீதிபதியுடைய தலைமையில், ஐ திங்க் நல்ல பேர் நாராயணன், அவர் பேரில் கூட ஒரு இதை உருவாக்குனாங்க. அது இன்னும் எந்த வகையான ரிசல்ட்டும் கிடைக்கல. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், இது எடுக்கிறோம்னா அதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. நாங்களும் பொறுத்து பார்த்தோம். நல்லா யோசித்து பாருங்கள். ஏன் வந்து தலித்து பிரச்சனைக்கு தலித்து தான் போடணும் ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? மற்ற கட்சியெலாம் இருக்குல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே இன்றைக்கி வந்து உண்மையான ஒரு எதிர்கட்சியாக தானே செயல்படுது. எதிர்கட்சின்னு சொல்கிறாங்களே, சட்டமன்றத்தில் உட்காடுறாங்களே, முதல் சேரில் அவங்க என்னைக்காவது இதற்காக போராட்டம் நடத்தினாங்களா, களத்தில் நின்றாங்களா? ஏன் அண்ணாமலை சொல்கிறார் நான் பயங்கரமான ஆள்றா மக்களுக்காக போராடான்னு ஷார்ட்டில் அடிச்சுக்கிறாரு. அடிக்க பார்த்தீங்களா, பார்க்கலையா? இப்போ பெண் பாதிக்கப்பட்டதுக்காக ஏன் இதுக்கு ஷார்ட்டில் அடிக்க மாட்டாரா? இது வேங்க வயலுக்கும் ஏன் அடிக்கல? ஏன் அங்கே வந்து அடிச்சுட்டு இதுக்காக போராடலாம்ல? இல்லை செருப்பு வசூல் அடிச்சுக்கலாம்ல? கேவலமா இருக்குடா அப்படின்னு சொல்லி அவர் தவறு, அவர் கொச்சைப்படுத்தல. இவ்வளவு மோசமான சமூகத்தில் நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமை கூட போலாம்ல. வாயை திறந்து எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரு. வாயை எவ்வளவு பேசிட்டு இருக்காரு. ஆர்ப்பாட்டம் நடத்தினார். பாஜகவும் செஞ்சது. பாஜக கேட்கறதுக்கு நான் மீண்டும் கேட்கிறேன், தெளிவாக கேட்கிறேன். எனக்கு தெரியும் எந்த கட்சியும் ஆர்ப்பாட்டம் நடத்தலங்க. சவுடால வந்து சும்மா டயலாக் கொடுத்துட்டே இருந்தாலும் தவிர இப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம்? விசிகா என்ன பண்ணுச்சு? விசிகா தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீ கேள்வி கேட்கறீங்க பாத்தீங்களா? 2022 நடந்தது. இதுவரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் அங்கு ஒரு இதை கேட்கிறோம். ஐயா நீதிபதியை நியமிச்சீங்களே, என்ன ஆச்சு? அதற்கான விவாதிப்போம். அப்ப என்ன அர்த்தம்? சட்டமன்றத்தில் விவாதி. ஆமா, அப்ப என்ன அர்த்தம்ங்க? நாங்க கூட்டல் இருந்தாலும் கூட எங்கள் மக்களுக்காக நாங்கள் தெளிவாக போராடுகிறோம். இதை செய்யுங்கன்னு தானே மற்ற கட்சிகள் வலியுறுத்துச்சு. விசிகா இதை செய்யுங்கன்னு ஏன் மற்ற கட்சி செய்யல? இப்ப நான் கேட்கிறேன், நெறியாளர் அவர்களே, வெறுப்பு உறுப்பு இல்லாமல் பேசுங்கள். ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு முன்னால் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தலித்து ஓட்டு போடலையா? நம்ம சொல்ல போற அவங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்காங்கன்னா காரணமே தலித்து ஓட்டுத்தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்ப தலித்து மக்களுக்காக நீங்கள் போராடுவது உண்மை என்றால் நீங்களே நீங்க கொடுத்துருக்கணும், நீங்களே கண்டுபிடிச்சிருக்கணும், நீங்களே அங்கே போய் போராடி இருக்கணும். ஏன் போராடவில்லை? அவங்க வலியுறுத்திட்டு தானே இருக்காங்க. வலியுறுத்தினா போதுமா? நான் கேட்குறேன், வலியுறுத்திட்டு ஐயா அதெல்லாம் கண்டுபிடிக்கணும், அது என்னமோ கேவலப்படுத்துகிற மாதிரி. அதாவது அவன் சொல்லுவாங்க, பழமொழி ஒன்று சொல்லிடுவாங்க, நல்லா கேள்விப்பட்டிருக்கிறேன். மற்றவனுக்கெல்லாம் நடந்தால் அது வந்து ஒரு நிகழ்வு, தனக்கு நடந்தாலே அது பாதிப்பு. மற்றவனுக்கு நடக்கும்போது வசம் சொல்லிட்டு போலாம்ல, நீ குடிச்சு பாரு தண்ணியை. எனக்கெல்லாம் பச்சை தண்ணி. அதிமுகவோ பாஜகவோ இது மற்றவங்களுக்கான பிரச்சனையை தான் அப்படித்தாங்க பார்க்குறாங்க. அப்படித்தானே அதானே என் குற்றச்சாட்டு. நமக்கான பிரச்சனைன்னு பார்க்குறோமா? நாங்கள் நமக்கான பிரச்சனை நாங்கள் பார்க்கலங்க. யாருக்கு இருந்தாலும் குரல் கொடுப்போங்க. வெறும் தலித்துக்கா மட்டும் நீ அப்படி இது பண்ணாதீங்க. மாண்பு மக்களுக்கே இது வந்து ஒரு இழிவான செயல். எந்த மக்கள் நடந்தாலும் குரல் கொடுத்துருப்போம். இன்னைக்கு கூட பாருங்க, அவர் வந்து இதுக்கு ஒண்ணுக்கு மட்டும் கொடுக்கல. எங்க கட்சியை சார்ந்தவர்கள் வேங்க வயலுக்கு மட்டும் கொடுக்கல, வேங்க வயலும் சேர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு தான் கொடுத்துருக்கிறோம்ல. எல்லா பேரும் யார் அந்த சாருனாங்க குரல் கொடுத்து. எங்க தலைவரே சொன்னார், இது பின்னாடி ஒரு கும்பலே இருக்குனாரு. யார் அந்த சார்கள் சொன்னாரா சொல்லலையா? ஏர்போர்ட்ல இப்பதான் வர்றாங்க கிட்ட. ஆமாங்க, ஒருவேளை அந்த ஈரோட்டுக்காரரோ இல்ல கோயம்புத்தூர்காரரோ அப்படின்னு வருதுங்க. இப்போ வந்துகிட்டு இருக்கு செய்தி, கொஞ்சம் தான் வந்துகிட்டு இருக்குது. அப்ப நாங்கள் எந்த வரவு செலவும் பார்க்கலங்க. நாங்கள் அது கூட்டணியாக இருக்கிறோம், இல்லை வந்து அவங்க வருத்தப்படுவாங்க, இவங்க வருத்தப்படுவாங்க. அதில் மக்கள் வருத்தப்படக்கூடாது, மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். அதான் சார் கொடுக்குறோம். நான் திருப்பி கேட்கிறேன், ஏன் மற்ற கட்சி வாய் மூடி கிடக்கிறார்கள்? சொல்லுங்க. இல்லை சார், அவங்க பேசுகிறாங்க. விசிகா கடந்த ஆட்சி காலத்துல எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைன்னு எப்படி வேலை பார்த்துச்சு, எப்படி செஞ்சது, எப்படி போராடிச்சு, இப்போ அமைதியாக கிடக்குறாங்களே தானே மற்ற கட்சிகள். நெறியாளரிடம் சொன்னேன், அங்கே சென்று அந்த ஊரில் ஆர்ப்பாட்டம் நடத்திய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். புதுக்கோட்டையில் ஏறக்கூடிய ஒரு 25,000 பேரை திரட்டி அங்கே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது விடுதலை சிறுத்தைகள். அது மட்டும் அல்லாமல் கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி வந்து கொலையா தற்கொலையா இன்னமும் புரியல, அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள். தொடர்ந்து நாங்கள் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இப்போ கூட இந்த தருணத்தில் மற்றவங்க செய்யலை அப்படின்றத பற்றி நாங்கள் வந்து கேள்வி கேட்கிறோம். அவங்கள அரசியல்படுத்திருக்க என்ன நீங்கள் அப்படி இருக்காதீங்கடா, உங்கள் ஓட்டு எல்லாரும் தான் போடுறாங்க, தலித்தும் போடுறாங்க, தலித்து எல்லாரும் போடுறாங்க. அவர் தலித்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நீங்களாம் குரல் கொடுக்கலை ரைட்டா? ஆளுங்கட்சி இதுக்கான ஒரு முடிவு எடுக்கலை, ஆனால் நாங்கள் குரல் கொடுப்போம்.
எங்கள் மக்களுக்காக நாங்கள் உறுதியாக நிற்போம். யார் வாயடைத்து கிடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் மக்களுக்காக குரல் கொடுப்போம், வாய் மூடி கிடக்க மாட்டோம். 2 வருஷம் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். 2 வருஷம் இல்லாமல் இப்போ என்ன திடீர்னு? அதாவது இதுதான் கொடுமையான கேள்வி. இப்போ நீ கேட்ட கேள்வியிலே கொடுமையான கேள்வி இதுதான். அப்போ இப்போயும் நாங்கள் வாயை மூடி கிடக்கணும், மக்களுக்காக எந்த குரலும் கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி கேள்வி வருது. நாங்கள் 2 வருடங்கள் நாங்கள் பொறுத்திருந்தோம்ங்க. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு கிடைக்கும். என் பேட்டியில் பூரா நீ திருப்பி எடுத்து பாருங்க, எங்கள் தலைவருடைய பேட்டியை பூரா எடுத்து பாருங்க. நாங்கள் எந்த இடத்துலையுமே இதற்காக அமைதியாக கடந்து கூட போயிருக்க மாட்டோம். நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம், நாங்கள் முதல்வரிடம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம், சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். இன்னமும் எனக்கெல்லாம் என்ன தெரியுமா தகவல் வருது? முதல் உங்கள் தொலைக்காட்சி நான் சொல்கிறேங்க, இது முக்கியமான மேட்ரு. இதுக்கு பின்னாடி இது எப்படி போகுதுன்னு தெரியல. ஒரு முக்கியமான பதிவு பண்ணுறேன். அதாவது தலித்து பிரச்சனையில் மட்டும் என்றைக்குமே நீங்கள் தலித்து அல்லாதோர் இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா தலித்து அல்லாதோர் இந்த சாதி வெறியங்க தலித்து மக்களை தாக்குவாங்க, கொலை செய்வாங்க, தீ வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கேஸ் போடும்போது என்ன போடுவாங்க? கேஸ் போடும்போது அவங்க போய் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் எங்களை வஞ்சிட்டாங்கன்னு சொன்னாலும் கூட அவங்க கவுண்டர் ஃபைல் போடுவாங்க. கவுண்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் இது நடக்குது தமிழ்நாட்டில். இப்போ ஒரு போய் என்னை நீங்கள் அடிச்சிட்டிங்க, நான் ஒரு தலித்து, என்னை பாதிப்பு உருவாயிருச்சு, என் மக்களை அடிச்சு கொண்டுட்டாங்க, தீ எரிச்சிட்டாங்க நம்பி சொன்னா உங்கள் மேலே தான் போடணும். உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அவர் என்னை போகும்போது என்னை அவர் எதிர்த்து பேசினாரு கொண்டாரு சொல்லியிருக்கவே மாட்டேன். நான் எப்படி செய்வேன்? நான் 20 பேர் தான் இருப்பேன் அந்த ஊருக்கு கிராமத்தில், நீங்கள் 2000 பேர் இருப்பீங்க, நான் எப்படி உங்களை எதிர்த்து பேச முடியும்? ஆனால் கவுண்டர் ஃபைல்னு போட்டு 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணால் சில நேரத்தில் ஏன் மேலே குற்றச்சாட்டை சுமத்துவாங்க. குற்றச்சாட்டை நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்காகத்தான் இந்த விஷயத்தில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது. யாரை எடுத்தா நினைக்கிறேன்? டிஎன்ஏ டெஸ்ட் தலித்து மக்களை தானே எடுத்திருக்கிறாங்க. அதுதான் நான் கேட்குறேன், சட்டமன்றத்தில் நீங்கள் இதுக்கான ஒரு தீர்ப்பை வழங்குங்க. ஆட்சிகள் மாறுதுங்க, ஆனால் காட்சிகள் சாதி வரி பிடித்த அதிகாரிகள் இன்னமும் பயணித்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க. இல்லை, இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட தான் எடுத்திருக்காங்க. அங்கதான் எடுத்திருக்கிறாங்க, அப்படிதான் செய்தி கிடைக்குது. அந்த கழிவு கலந்ததா சொல்லப்படுற ஊர் மக்கள்கிட்ட எடுக்கலையா? ஆக்சுவலாக அதோட விஷயத்தை நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம எண்டிங் நிச்சயமாக இன்னமும் மக்கள் பொறுத்திருக்க மாட்டாங்க. இதை நம்ம உண்மையான குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்கணும். கரெக்டாக அங்கே 2 பேருங்க தலித்து அல்லாதவர்கள், நான் சாதி பேரை சொல்ல விரும்பல, 2 பேர். ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவர், ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவராக தோத்தவர். 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனையில் தேவையில்லாம தலித்துக்கு எதிர்ப்பாக அங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இதான் உண்மை. அவங்கள இது பண்ணி விட்டா இங்க பிரச்சனை ஆயிடும். களத்துல போய் நாங்க களத்துல ஒவ்வொருத்தரும் நாங்க விசாரிச்சிருக்கிறோம். ரிப்போர்ட் இருக்குது. என்ன ரிப்போர்ட் உங்களோடது? ரிப்போர்ட் யாரு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அது நீதிமன்றத்துக்கான பேர் சொல்ல விரும்பல, அரசாங்கத்துக்கும் தெரியும் யார் இந்த வேலைகள் செய்தாருன்னு தெரியும். அப்ப அதை விட்டுப்பட்டு தலித்து மக்கள் மேலதான் அடக்குமுறை இன்னும் ஏவி கொண்டிருக்கிறார்கள். அவங்க மேலதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்க கூட்டணி அரசுல எப்படி நடக்குது? இதுல முக்கியமானது கூட்டணி ஆட்சி என்பது வேற. ஆனா அதிகாரிகள் இன்னும் சாதி புத்தியா தான் இருக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, கலெக்டர் அம்மா, ஒரு போராளி தான் அந்த அம்மா ஏன் அங்க இருந்து மாத்திட்டாங்க? இப்போ அந்த அம்மா இல்லையே, அது ஒரு நிர்வாக காரணங்களுக்காக மாத்திரது. அந்த அம்மா உண்மையிலே இந்த கேஸுக்காக மக்களுக்காக போராடினாங்க. அங்கே ஒரு இடத்துல ஒரு இரட்டைக்கோள சிஸ்டம் இன்னும் இந்த மானங்கட்ட சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகளாக சுதந்திர குடியரசு அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட இரட்டைக்கோள சிஸ்டருக்கு அந்த அம்மா பிடிச்சாங்களா பிடிக்கலையா? அந்த அம்மா அந்த காலகட்டத்தில் ஒரு பொம்பளை சாமியாடி உள்ள கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிச்சா சொல்லலையா? அதான் கண்டுபிடிச்சாங்களா? அப்போ அப்படிப்பட்ட அந்த அம்மாவுக்கு தான் இது ஏன்னா இந்தியா லெவலில் உலகத்திலேயே இந்தியாவுக்கு ஒரு தலைக்குழிவான ஒரு செயல். அப்போ இந்த செயலை கண்டுபிடிப்பதற்கு ஏற்ற ஒரு கலெக்டரமா தான் இருந்தாங்க. ஏன் அந்த கலெக்டரமா மாத்தினாங்க? வழக்கமா கலெக்டர் மாத்துவாங்கல்ல அப்பப்ப. அப்ப ஏன் இதுவரை கண்டுபிடிக்காம இருக்காங்க? சரி, அவங்க இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க. நான் அதைத்தானே சொல்ல வர்றேன். ஏங்க ரெட்டைக்கோள சிஸ்டம் இல்லங்க, எல்லாம் ஒளிஞ்சு போய் சொல்லும் போது அந்த கலெக்டரமா கண்டுபிடிச்சு உள்ள பிடிச்சி போட்டாங்களா போடலையா? நீங்க பாத்தீங்களா? நெறியாளரை பாத்தீங்களா பார்க்கலையா? அப்புறம் நான் அதைத்தானே சொல்லிக்கணும் இருக்கிறேன். இப்போ கூட அதெல்லாம் இந்த ஒரு பெரிய காமெடியான செய்தி, அதை பதிவு பண்ணி தாங்க ஆகணும். அதாவது நம்ம பாரத பிரதமர் மோடி இருக்காரு, மங்கி பாத்துன்னு பேசியிருக்காரு. பார்த்தீங்களா மங்கி பாத்? ஆனால் அவன் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறான்றது எடுத்துக்காட்டி சொல்கிறேன். நம்மளாம் ரேடியோ வச்சு செய்தி கேட்டோம், ரேடியோவில் நம்ம பார்த்தே பல ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் நார்த் இந்தியாக்காரன் இன்னும் மங்கி பாத்துன்னு பிரதமருடைய பேச கேட்டுக்கிறாங்க. ரைட், ஓகே, அங்கே இருக்கிற மக்களுடைய பொருளாதார வலிமை, அறிவியல் வலிமை அவ்வளோதான் இருக்குது, விட்டுருங்க. அதில் என்ன அவர் சொல்கிறாருன்னா, நான் கல்யாணம் கூட பண்ணிக்கிறல,
நான் வீடு கூட கட்டலை, நான் எல்லாருக்கும் வீடு கட்டி தர்றேன், எவ்வளவு சிறப்புன்றாரு. நான் பாராட்டுறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தரேன். டெல்லியில் இப்போ கூட எவ்வளோ பெரிய அதை நான் பாராட்டுறேன், நான் ஒன்றும் சொல்லுங்க. ஆனால் ஒரு பாரத பிரதமர் இப்படியே சொல்லக்கூடாது. நான் ஊர் பூரா பார்த்தேன், நாடு பூரா பார்த்தேன், அங்கே சேரி வந்து தனித்தனியாக இருக்குது, சேரியும் இல்லாமல் கிராமமும் தனித்தனியாக இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை இல்லை ஒரு ஊரை நான் உருவாக்குவேன். தமிழ்நாட்டில் எப்படி ஒரு காலத்தில் வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சமத்துவபுரத்தை உருவாக்கினாரு, அதுபோல் செய்வேன். ஏன் அந்த வாய் வரல? நான் கேட்கிறேன் பிரதர். இல்லை நீ கலைஞரை கூட சொல்ல வேணாம். தமிழ்நாட்டிலேயே குடிசை மாற்று வாரியம் தானே ஃபர்ஸ்ட். குடிசை மாற்று வாரியம் வந்து அதில் நகர்ப்புற ஏழைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி பின்தங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு தானே குடிசை மாற்று வாரியத்தில் வீடு கட்டி தந்தாங்க. அதுக்கப்புறமெல்லாம் தானே சமத்துவம். எவ்வளவோ நீ டெவலப் ஆகி வந்துட்டீங்களே, இன்னைக்கு வந்து இவ்வளவுக்கு நீ இந்தியாவுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்குன்னு எனக்கே வீடு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு அவர். ரொம்ப ஃபீல் பண்ணி நான் கேட்டேன்ல. ஏன் உங்களுக்கு அந்த இந்த மனநிலை தான் எல்லா தலைவர்களுக்கும் இருக்கிறது. யாரு மோடியாக இருந்தாலும் சரி, ஏன் சமத்துவபுரத்தை திருப்பி அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல? எந்த ஆளுநரும் பண்ணல. சொல்ல வர்றேன், நான் கூட்டணியில் இருக்கும்போது நான் சொன்ன அப்ப மேற்கொண்டு சிக்கலா? அதுதான் நான் சொல்றேன். இவர்களுக்கு மனநிலை வந்து எப்படி இருக்குன்னா அனைவருக்குமே. ஏன் எடப்பாடிக்கு எப்படி இருக்கு? நீங்களே எடப்பாடி வாயை திறந்து பேசினாரு. நீங்களே முதல்வர் ஸ்டாலின் ஒரு நாள் வாயை திறந்து திருப்பி அன்னைக்கு பேசினாரு, குரல் கொடுத்தாரு. அவர் தான் எதிர்க்கட்சி. இப்ப நாங்க கொடுத்துருக்கிறோம்ல, வா வெளியில வந்து பேசு, விடுதலை சிறுத்தைகள் கேட்கிற கேள்வி கரெக்ட் இல்லையா, சட்டமன்றத்தை பத்தி பேசணும், நீங்க பேசுங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதிமுகவோ மற்ற கட்சிகள் என்ன சொன்னாங்க? ஏன் விசிகா பேசல, ஏன் திருமாவளவன் பேசல? அதுவே தப்பு. இப்ப நீங்க பேசுனதே தப்புங்க. நான் பேசுவேன். ஆமாங்க, அவங்க சொன்னா நீ கேட்கறீங்க பத்தியில, அதுவே தப்பு. ஏன் அவங்க வாயை திறக்கல? தலித் பிரச்சனைக்கு தலித் அமைப்புகள் தான் குரல் கொடுக்கணுமா? தலித் தலைமையில் என்கிற அமைப்பு தான் குரல் கொடுக்கணுமா? ஏன் நீங்க குரல் கொடுக்கல? ஏன் நீங்க பேசல? அப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன மனநிலை? நீங்க ஆண்ட பரம்பரைன்னு உங்களுக்கு மனநிலை. நான் சொல்றேன், நேரடியாக குற்றம் சுமத்துகிறேன் அனைத்து கட்சி. ஏன் சார், என்ன சார் ஆண்ட பரம்பரைங்கிறது வெளிப்படையாவே பேசுற நிகழ்வுகள்லாம் நடக்கிற இடத்துல நீங்க எதிர்கட்சிகளை இப்படி சொல்லலாமா? நான் எல்லாரையும் தான் சொன்னேன். ஆண்ட பரம்பரைன்னு இப்ப சொன்னது கூட ஒரு அமைச்சர் தான். அந்த அமைச்சர் ஆண்ட பரம்பரைன்னு சொன்ன அந்த கருத்து தப்போ ரைட்டோ, அவர் சொல்றாரு நான் வெட்டி ஒட்டிட்டு போட்டுட்டாயின்னு சொல்றாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழக முதல்வர் அப்படிப்பட்டு பேசுகின்ற அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, இது இல்லைப்பா திராவிட மாடல். திராவிட மாடலு ஆண்ட பரம்பரையை அழித்து ஒழித்து ஜனநாயகம் பூர்வமான ஒரு பரம்பரையை உருவாக்குவதே நம்ம திட்டமே அப்படின்னு வலியுறுத்தணும். வலியுறுத்த அவரும் தயாராக இருப்பார். ஒருவேளை வலியுறுத்தல் கேட்பதற்கு அவர் கூட தயாராக இருக்கலாம் அமைச்சர். ஆனால் பொதுவாக இவருடைய தலைவர்களுடைய மனநிலை எல்லாமே இந்த சமூகம் எப்படி இருக்கு, சாதியா தானே இருக்கு. அந்த சாதி புத்தி இருக்கிறனாலதான் விடுதலை சிறுத்தைகள் ஏன் போராடல, ஏன் கேள்வி கேட்கல? நீ கேட்கறீங்களா? நீ கேட்கணும்ல. ஏன் இதற்காக தளபதி ஸ்டாலின் ஏன் அவர் வந்து அந்த இடத்துக்கு போகல, ஸ்பாட்டுக்கு ஏன் போகல? அந்த கேள்வி வைங்க. எடப்பாடி ஏன் அங்க போகல? ஏன் அண்ணாமலை செருப்பு இல்லாம நடக்கிறார்ல, ஏன் இவர் நடைபயணமாக ஏன் வேங்கவேலுக்கு நடந்து போகல? அந்த கேள்வி வைங்க. ஏன் சீமான் இதற்காக அப்ப மட்டும் குரல் கொடுத்தார், இப்ப ஏன் கொடுக்கல? கேளுங்க பிரதர். ஏன் விஜய் ஏன் இதுக்காக குரல் கொடுக்கல? சார் அம்பேத்கர் இந்த புத்தக வெளியீட்டு விழால பேசினாரு. அவ போ சொல்லுங்க, இங்க போ சொல்லுங்க. அப்ப நம்ம பாராட்டுவோம். யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தலித்து பிரச்சனைக்கு தலித்து தாண்டா குரல் கொடுக்கணும் என்பது ஒரு வகையான சாதி புத்தி தான். நான் சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன்ல, சாதி மனநிலை. இது இன்னைக்கு நேற்று நடக்கல பிரதர், இன்னைக்கு நேற்று நடக்கல. நீ இன்டர்வியூ எடுப்போம் இதை பற்றி பேசணும்னு சொன்னதுமே நான் புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தை தான் படிச்சுக்கிருந்தேன். 9வது தொகுப்பில் அந்த காலத்திலேயே நான் பிறந்த மதுரை மாவட்டம் மேலூருக்கு பக்கத்தில் ஆட்டுக்குளத்தில் இதேமாதிரி கலந்துருக்கிறாங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னா, இந்த புத்தி வந்து சாதி வெறியர்களுக்கு தொடர்ந்து இருந்திருக்கிறது. அது திமுக ஆட்சியில் மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில் மட்டுமல்ல, அப்பயே எப்ப அதில் காங்கிரஸ் காலத்திலேயே அந்த காலகட்டத்திலிருந்து இப்படி நடந்து வருகிறது. இதற்கு நம்ம திராவிட மாடலாக சொல்லப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் என்கிற அமைப்பு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரெக்கார்டு நான் சும்மா போற போக்குன்னு சொல்றேன். ஏன்னா இப்போ எனக்கு கிடைச்ச செய்தி கூட இதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒருவேளை தலித்துகளை செய்திருப்பார்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னு பரவலாக ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. அந்த சந்தேகம் வைக்கப்பட்டுச்சு வருதுல. அப்ப அம்பேத்கர் 9வது தொகுப்புல எழுதியிருக்கிறாரு. நீ ஒன்றும் நம்ப மாட்டீங்க, நான் உங்களுக்கு கோடிட்டே காட்டுறேன். எழுதியிருக்கா எழுதியிருக்க மட்டும் பாருங்க மக்களே, நீங்க பொறுமையா பாருங்க. இருக்கா பாருங்க. ஆட்டுக்குளம் என்ற இடத்தில் நாங்கள் கூறியபடி பொது கிணற்றில் தண்ணீர் எடுத்த ஹரிஜனங்களை சாதி இந்துக்கள் தடுத்து நிறுத்த முடியவில்லை.
அதனால் அவர்கள் அந்த கிணற்றில் மலத்தை போட்டார்கள். போட்டார்கள்ல 1950 56க்கு முன்னாடியே 56 புரட்சி அம்பேத்கர் செத்து போயிறாரு. அதுக்கு முன்னாடி வெளிவந்த இந்த புத்தகம் அந்த காலகட்டத்திலேயே அங்கு நடந்ததாக அம்பேத்கருக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அதை அவர் பதிவு செய்திருக்காரு. அது தொகுப்பு நம்பர் 9 தமிழ்ல. அதை காட்டுவோம், அப்பதான் மக்களுக்கு புரியும், ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்திற்கு புரியும். இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒருவேளை தலித்துகளே பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பரவல ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. நான் மீண்டும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக கலெக்டா யூடியூப் மூலமாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த புத்தி சாதி வெறியர்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது. அந்த சாதி வெறியுடைய அந்த சிஸ்டத்தில் அவங்க சொல்றாங்க, இது மாதிரி மலத்தில் வந்து இது பண்ணுவாங்களாம், நல்ல ட்ரெஸ் மாற்றி வந்து அவங்க ட்ரெஸ்ஸை கலட்டி அடிப்பாங்களாம். இருக்குங்க, ஃபுல்லாக இருக்குங்க. அம்பேத்கர் வரிசைப்படுத்தி இருக்கிறார். நல்ல வீடு வந்து குடிசை வீடு இருந்து கொஞ்சம் அப்படி தான் அவங்க வீட்டில் வந்து ஏறி அடிப்பாங்களாம், தீ வைப்பாங்களாம். இது பூரா அவர் சொல்லிக்கிறது. வன்கொடுமையில் எப்படிலாம் உருவாக்குவாங்க சிஸ்டத்தில் இது ஒரு சிஸ்டம் இருக்கு. அது உண்மைதானே? இப்போ பாருங்க, தருமபுரியோட தீ வைத்தார்கள் அல்லவா, தருமபுரி கண்ணால பார்த்தோம்ல. இப்போ கூட இளவரசர் ஒருத்தர் அடிச்சு கொண்டாங்கல்ல, நல்லா ஒரு நல்லா ட்ரெஸ் பண்றேன் காதலிக்கிறேன் அப்படின்னு அடிச்சு கொண்டாங்க. இது மாதிரி வந்து இந்த சிஸ்டத்தில் இதெல்லாம் இருக்கு. ஆகையால் சாதி வெறியர்கள் தான் திட்டமிட்டு வேங்க வயலில் சாதி வெறியர்களின் திட்டமிட்ட ஒரு தாக்குதல் இது, தலித்துகள் மீதான அந்த வன்மம். ஆமா, ரைட். அத நீதிபதி என்ன செஞ்சாரு? இவ்வளவு நாளா நீதிபதி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தனியா ஒரு நீதிபதி போட்டிருக்காங்கல்ல, இல்ல சார், நீதிமன்றமே சொல்லுச்சு. அந்த கலெக்டரே இருந்திருந்தா இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒரு நடவடிக்கை வந்திருக்கும், தீர்வு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரு கலெக்டரை யாரால மாற்ற முடியும்? அதுதாங்க. அதாவது அப்ப நீங்க சாதி புத்தி வந்து ஏதோ அங்கங்க இருக்கிற அதிகாரிகளுக்குன்னா பரவாயில்ல, நீங்க இப்ப தலைமை வரைக்கும் அந்த எண்ணத்தை வைக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, எங்களுடைய கட்சியை சார்ந்த SS பாலாஜி தெளிவாக கொடுத்துருக்காரு. சும்மா போகிற போக்கில் அவர் கொடுக்காம அதை பாருங்கள், அவர் வரியை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தெளிவாக பதிவு பண்ணிருக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்கள், அவர் சொல்லியிருக்கார், மானுட சமூகம் வெட்கி தலைகுனி வைத்திட்ட வேங்கவேல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்திட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை 2 ஆண்டுகளாயும் கண்டுபிடிக்காமல் இருப்பதையும் இது தொடர்பாக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு எம் சத்யநாராயணன் சத்யநாராயணன் தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் நிலை குறித்து விவாதிக்க வேண்டும். அப்போ நேரடியாக நாங்கள் கேட்குறோம், நேரடியாக அங்கிட்டுக்கெல்லாம் கேட்கல. ஐயா நீதிபதியை நீங்கள் நியமிச்சிங்க சத்யநாராயணன், சட்டமன்றத்தில் விவாதிக்கணும்னு கேட்குறீங்க சார். ஏன் கேட்குறான்? இது பின்னாடி என்ன இருக்கு? ஏன் நீங்க இன்னும் குற்றவாளியை வந்து பாதுகாக்கிறீங்க? குற்றவாளி பாதுகாக்கிறாங்களா? அப்ப கண்டுபிடிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? கண்டுபிடிக்காம இருந்தா என்னங்க அர்த்தம்? ஏங்க உண்மையிலே போலீஸ் நீங்க தமிழ்நாட்டு போலீஸ் சாதாரண நினைக்கிறீங்களா? இந்தியாவில் மட்டுமில்ல உலகத்திலேயே நம்பர் 1 போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸ். ஏன் இப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்களா? அப்ப இந்த பிரச்சனையில இந்த பெண்மகளை வந்து இது பண்ண வித்தின் 6 ஹவர்ஸ்ல கண்டுபிடிச்சாங்களா? ரைட் சார். அப்ப இதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அரசாங்கத்திற்கு தெரியும். நேரடியாக சொல்லுகிறேன், ஏன் குற்றவாளியை பாதுகாக்கிறீர்கள்? இது புரட்சியர் அம்பேத்கர் செய்கின்ற துரோகம். அவர் தொகுப்பு நம்பர் 9ல கடுமையாக பதிவு செய்திருக்கிறார். அப்ப நீங்க புரட்சியர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் நீங்கள் வழியில் தான் நடத்துகிறீர்கள், ஆட்சி அதிகாரத்தை நடத்துகிறீர்கள். ஏன்னா தளபதி ஸ்டாலினுக்கு எந்த குழப்பமும் இல்லைங்க, கண்டுபிடி தெளிவா இருப்பாருங்க. ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேங்க, நான் மேடைக்கு மேடை சொல்கிறதாங்க, இன்று சொல்கிறதாங்க, முதல்வர் சரியாக இருக்கிறாருங்க. ஆனால் முதல்வருக்கு கீழே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் சரியாக இருக்கிறார்களான்னு வெறுப்பு இல்லாமல் மனச்சாட்சியோடு நீங்கள் கேட்டு பாருங்க. மனச்சாட்சியோட கேளுங்க. நீங்கள் வேற வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு அமைச்சர் சொல்கிறார் ஆண்ட பரம்பரைன்றாரு, இன்னொரு அமைச்சர் சொல்கிறார் நாங்கள் போட்ட பிச்சைன்றாரு, இன்னொரு அமைச்சர் சொல்கிறார் நாங்கள் தீண்டத்தகாவன்றாரு. இப்படிப்பட்ட மனநிலையெல்லாம் உருவாகுதுன்னா அப்போ அவங்களை சரிப்படுத்துறது, முறைப்படுத்துறது, அரசியல்படுத்துறது ஒரு பொறுப்பு இல்லை. அப்போ ஏதோ ஒரு அமைச்சர் இதை வந்து விஷயம் வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு கூட செயல்படு. எனக்கு செய்தி கிடைக்குது இல்லை. இப்போ எனக்கு 2 வகையான செய்தி வருது நெறியாளர் அவர்களே. ஒன்று என்ன சொல்கிறாங்க, அவங்களே செஞ்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து வெளியில் பரப்புகிறாங்க, ரைட்டா? இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றவாளி யாருன்னு தெரியும், அது 2 பேர், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் எதிர் அந்த சிஸ்டத்தில் ஒருத்தர் கலந்துருக்கிறாரு, அந்த கலந்தவர் யாருன்னு தெரியும், ஆனால் அவர் பின்னால் 2000-3000 ஓட்டு அங்கே இருக்குது, அந்த ஓட்டு போகக்கூடாது என்பதற்கு. இவர் யாரு? வேங்கவேல் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? மேக்சிமம் 200-250 குடும்பம் அங்கே இருக்குது. நான் தான் போன நேரடியாக போய் பார்த்தேன்ல, தலித் குடும்பம் அவ்வளோதானே இருக்கு. அப்போ நீ ஓட்டா பார்க்குறீங்களான்னு பார்க்கணும்ல. இல்லாட்டினா அம்பேத்கர் வந்து பிறந்தது எந்த ஊர், வளர்ந்தது எந்த ஊர், போராடினது எந்த ஊர்? ஆனால் மதுரை மாவட்டம் மேலூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்டுக்குளத்தில் வந்து மலத்தை வந்து கலந்தாங்க அப்படின்னு பதிவு பண்ணுறாருன்னா எவ்வளோ வேதனையோட பதிவு பண்ணுறாரு. வெறும் மேலூரை மட்டும் பதிவு பண்ணலை, ஜெய்ப்பூரில் என்ன நடந்துச்சுன்னு பதிவு பண்ணுறாரு. இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் சாதி கொடுமை நடக்குன்னு பதிவு பண்றாரு. அப்ப அந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்கன்னா அந்த காலத்துல எவ்வளவு 75 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்ப இப்ப நடக்குதுன்னா எவ்வளவு பெரிய கொடுமை நீ கற்பனை பண்ணி சார். முதல்வர் இதெல்லாம் தெரிஞ்சு
அவரால் செயல்பட முடியாமலாம் இருக்க முடியும், இல்லை அமைச்சர்கள் யாரோ தடுக்கிறது, அவர் சரியா இருக்காருன்றீங்க. அப்போ எப்படி புரியுது, லாஜிக் மிஸ் ஆகுது. எங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக பாருங்க வேணும்னா என்ன வித்தின் மந்த்துக்குள்ள இதில் உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சி தண்டனை நிச்சயமாக வழங்குவார். அதே எங்கள் நான் இப்போ நாங்கள் ஏன் இப்போ சட்டமன்றத்தில் கொண்டு போயிட்டு வந்த விஷயத்தை அவ்வளோதான். எவ்வளோ நாளைக்கு நாங்கள் பொறுக்க முடியும்? ஒரு 2 வருஷம் விசிக பொறுமை காத்துருச்சு. ஆமாமாங்க. ஏன் நீங்களாம் போராடலை அப்படின்னு கேட்டான். யாரும் போராடலை. எங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை. இது ஒரு கேட்பாரற்ற ஒரு சமூகமாக 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ பொறுக்க முடியாமல் இப்போ சரி பேசுகிறோம். அப்படி மாறாமல் இருக்கலையே. அம்பேத்கர் சொன்ன மாதிரி நாயை விட பண்ணியை விட இந்த சமூகம் எங்களை கேவலமாக நடத்துகிறது. இதைத்தான் எங்கள் நாடுன்னு நாங்கள் சொல்கிறோம். அம்பேத்கருடைய பதிவு அப்படியே இருக்கு. இவ்வளோ ஆண்டுகள் ஆகி அந்த வருத்தம் தான், அந்த கொடுமை தான். ஆனால் சார், உங்கள் கூட்டணி அரசு நடக்குது, ஏற்கனவே பல பிரச்சனை. இன்னொரு பக்கம் கேபி என்னடானா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக இருக்குன்னு கேட்குறாரு, போராட்டத்தில் எல்லாம் கைது பண்ணுறாங்களேன்னு. இப்படி கூட்டணிக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ இது வெளியில் செய்தியாகுது. இது என்ன சிக்னலை கொடுக்குன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சட்டமன்றத்துக்குள்ளேயும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தீங்கன்னா அப்போ பீ தண்ணியை வந்து குடிச்சுக்கிட்டு அமைதியாக இருக்க சொல்கிறீங்க நீங்கள். நான் உங்களை கேட்குறேன். சரி, கூட்டணி சிக்கல் வரும்பா, அதனால் பீ தண்ணியை குடிச்சிட்டிங்க, அமைதியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்போ ஒரு போராட்டம் நடத்தினோம்னா, ஆர்ப்பாட்டம் நடத்தினா நீங்கள் பாட்டு தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா அதுக்கு வாயடிச்சு கிடக்க சொல்கிறீங்களா? எங்கள் தலைவர் சொல்லிட்டு தானே போனார், இதெல்லாம் வந்து அராஜகம் சொல்லிட்டு போனார். இப்போ எங்கள் தலைவர் மலேசியாவில் இருக்கார், போகும்போது ஏர்போர்ட்டில் உங்களை மாதிரி நெறியாளர் கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுறவங்கள போராட்டக்காரங்களை எப்படி தடுக்க முடியும்? அண்ணன் அவருக்கு கரெக்டாக சொல்கிறாரு, பாலகிருஷ்ணன் ஐயா கரெக்டாக சொல்கிறாரு. தோழர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சீப்பை ஒழிச்சு வச்சுருக்காக வந்து கல்யாணம் நிற்குமான்னு கேட்குறாரு. அறிவிக்கப்படாத ஒரு அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறாருன்னா அப்போ நிச்சயமாக நம்ம உணரணும்ல எங்கன்னா மிஸ்டேக் இருக்குது, எந்த இடத்துல நடக்குது. இல்லை சார், திமுக உங்கள் ஆட்சி தானே நடக்குது, அங்கேயே பேசிக்கலாம் இல்லையா? சட்டப்பேரவைக்குள்ள கொண்டு போகல. நாங்கள் தான் சட்ட அமைச்சராக இருக்கிறோம். நாங்கள் தான் சட்ட அமைச்சர், நான் வந்து கல்வித்துறை அமைச்சர். ஆமாங்க, நாங்கள் தான் ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு. நீங்கள் வேற ஏங்க? இல்லை சார், நீங்கள் ஒரு தேர்தலில் இருந்தோம்ங்க. தேர்தலில் நாங்கள் கூட்டணியில் இல்லை சார். இன்னைக்கு நீங்கள் முதல்வர் பார்க்க முடியும்ல, உங்கள் கட்சி தலைவர் நினைச்சா பார்க்கலாம்ல. 4 முறை சொல்லிவிட்டார், நேரடியாக சென்று சொல்லி 5வது முறையும் சொல்லலாம்ல. 5வது முறை நாங்கள் தாங்க முடியாமல் தான் நாங்கள் இப்போது வந்து சட்டமன்றத்தில் நிச்சயமாக முதல்வர் பேசுவார். நீங்க பொறுத்திருந்து பாருங்க, முதல்வர் பேசி இதுக்கு தீர்வு கொடுப்பாருங்க. நான் தான் உறுதியாக நம்புறேன்ல. இப்போ இவ்வளவு விமர்சனங்கள் நாங்கள் வைத்தாலும் கூட தமிழக முதல்வர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கண்டுக்கலீங்கன்னா இது எடுத்துக்கலீங்கன்னா நிச்சயமாக அவர் எடுப்பார். நீங்க என்ன பொறுத்திருந்து பாரு. நான் சொல்லல, உங்களுக்கு சவால் விட்டே சொல்றேன்ல, சவால் கூட விடக்கூடாது பெரிய மத்தியில். ஆனால் உண்மையிலே ஒரு யதார்த்தத்தை சொல்றேன்ல, நிச்சயமாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் நம்மளை விட சிந்திக்கக்கூடியவர். இல்லை, நீங்க யோசிச்சு பாருங்க, சட்டப்பேரவை வரலாற்றில், நாடாளுமன்ற வரலாற்றில் பல கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொடுக்கப்பட்டு சபையிலேயே ஏற்றுக்காம அப்படியே போயிருக்கிறதெல்லாம் எப்பயும் போல இருக்கிற நிகழ்வுகள் நடத்திட்டு, திட்டமிட்ட நிகழ்வுகள் நடத்திட்டுலாம் போயிடுவாங்க. இப்போ என் கட்சியை சார்ந்த எம்எல்ஏ பெருமக்கள் 5 தீர்மானத்தை அவங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் 1, 2, 3 இல்லை 5 கொண்டாந்தாங்க. இப்போ இந்த வேங்கவியல் பிரச்சனை மட்டும் இப்போ பேசும் பொருளாகி இன்னைக்கு யூடியூப்பு, இன்னைக்கு ட்விட்டரு, ஃபேஸ்புக் எல்லாத்தையும் இதான் ஓடிக்கிட்டு இருக்கு, பேசப்படும் பொருளாக இருக்குது. ஏன்? அப்போ பொதுமக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பொதுமக்கள் இதை கவனிக்கிறாங்க, இதுக்கு ஒரு தீர்வு வேணும், தீர்வு வேணும்னு எல்லா மக்களும் சட்டப்பேரவையில் இதை எடுத்துப்பாங்க, பேசுவீங்க. எடுக்கலைங்க, தமிழக முதல்வர் எடுப்பார். தமிழக முதல்வர் கையிலேயே இல்லையே, இது சபாநாயகர் சம்பந்தப்பட்டது இல்ல. எடுக்கலைன்னா தமிழக முதல்வர் வந்து நிச்சயமாக சபாநாயகரிடம் சொல்லுவார். சபாநாயகரும் ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர், திராவிட மாடலை உள்வாங்கியவர். நிச்சயமாக அவர் வந்து இல்ல. அங்கேயே பல சந்தேகங்கள் வைக்கிறீங்களே, சில அமைச்சர்கள் வந்து கொஞ்சம் சாதியவாதத்தோட நடந்துக்கிறாங்க. அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அது வந்து எல்லாம் அவரே சொல்லாங்க. தமிழக முதல்வர் என்ன நிம்மதியா தூங்கி எந்திரிக்க முடியல அப்படின்னு ஒரு முறை சொன்னார சொல்லலையா? சொன்னார் இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் வாய்ஸ் அவுடால் அடிச்சு விட்டுறது. KKSSR ஒரு முறை என்ன பேசினாரு உங்களுக்கும் தெரியும். அதனால் இப்போ நம்ம பேசணும்னு இங்கே தேவையில்லை, ரைட்டா? பொன்முடி அண்ணே ஒரு முறை என்ன பேசினாருன்னு தெரியும். நம்ம அதை பேசி நம்ம கொச்சைப்படுத்தி நம்ம விரும்பலை. அதே மாதிரி அண்ணன் இளங்கோவன் என்ன பேசினாருன்னு தெரியும். அதே மாதிரி அமைப்பு செயலர் இன்னொருத்தர் இருக்கார், அவர் என்ன பேசினாருன்னு தெரியும். நம்ம அதை சொல்ல விரும்பலை. ஆனால் தலையை சரியாக இருக்கிறது. என்னைக்காவது தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் இது மாதிரி எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? அவர் பேச மாட்டார். அவருடைய கொள்கையே என்ன? எல்லாருக்கும் எல்லாம். அப்போ எல்லாம் அதில் நாங்களும் இருக்கிறோம்ல, நாங்களும் உங்களுமே நல்லா தண்ணியை குடிக்கணும்ல. அது உண்மையை மனிதநேயத்தோடு பாருங்க. நீங்கள் முதல்வர் எல்லாம் விடுங்க, அமைச்சர் பெருமக்கள் கூட போங்க. ஒரு மனிதநேயத்தோட நம்மோடு வாழ்கின்ற ஒரு சக மனிதன் தண்ணி வந்து இப்படி குடிச்சிட்டான். அப்போ அது வந்து அவன் மனதை பாதிக்கும். ஒருத்தரில் எனக்கு வந்து அவர் பேரை சொல்கிறேன், முருகேசன். அந்த ஊரில் அவர் தான் பெரியவர், அது வேங்கவே இல்லை. அவர் என்ற சொன்ன டைலாக் அப்படியே சொல்லட்டுமா, கண்ணீரில் அப்படியே நம்ம நொந்து போக வேண்டியிருக்கு. புரட்சி அம்பேத்கர் ஏன் அதை பதிவு பண்ணி வச்சாரு? இந்த கேவலமாக நடக்கிற சமுதாயம் பதிவு பண்ணார். அவர் சொல்கிறாருங்க என்கிட்ட, எங்கள் ஊரில் யாருமே பொண்ணு கொடுக்க மாட்றாங்க, பொண்ணு எடுக்க மாட்றாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் தான் பீ தண்ணி குடிச்சு விட்டீங்களே. அப்படியே சொல்கிறாரு அழுதுகிட்டு. இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க?
நான் கூட ஏதோ வந்து சரி இதோ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படியே மறந்துட்டாங்க அவருக்கு அப்படின்னு நினச்சா, இப்போ கூட நீங்கள் போங்க உங்கள் கேமராவோட அந்த ஊருக்கு போங்க. நான் சொல்கிறேன்ல, முருகேசன் அவர் பேர், முருகன் இன்னொருத்தர் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறாரு. இதே கருத்தையும் சொல்கிறேன். எங்களுக்கு இது மாதிரி துயரமாக துன்பமாக இருக்குது, இந்த பூமியில் வாடுறதே எங்களுக்கு வந்து தூக்கு போட்டு சாகலாமான்னு தோணுது அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்குற ஒரு திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் நிச்சயமாக இது என்ன ஏது கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வழங்கினா தானே அடுத்து ஒருத்தன் வந்து அம்மா சேலை செய்ய மாட்டேன். நீங்கள் யோசித்து பாருங்களேன். அதாவது இது எங்களுக்கு மட்டும்தான் இந்த சார் நீங்களே சொன்னீங்க வாக்கு அரசியலுக்காக அங்கே 2000 ஓட்டு இங்கே 200 ஓட்டு தான் இந்த சிக்கல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அந்த லாஜிக் யோசிச்சு பாருங்க. அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து குவான்டிட்டியை பார்க்கக்கூடாது, குவாலிட்டியும் பார்க்கணும். ஓட்டுக்கு குவான்டிட்டி தானே முக்கியம், குவாலிட்டி பார்க்க முடியாது. சூப்பரான சிறப்பான மனிதரின் ஒரு ஓட்டு தான், மோசமான நபரின் ஒரு ஓட்டு தானே. அங்கே இருக்கிற தீமை என்னன்னு நீங்கள் பார்க்கணும்ல. அதான் புத்தர் சொல்லுவார், நீ வந்து வல்லவனா இருப்பது பெருசு இல்லை, நீ நல்லவனா இருக்கிறான்னு. அதெல்லாம் புத்தர் சொல்லிட்டு சார். மனித தேர்தல் நடைமுறை எடுத்துக்கங்க, குற்றவாளினாலும் ஒரு ஓட்டு தான். நீ சொன்ன மாதிரி அவன் 2000 ஓட்டு இருக்கிறான், அவன் 200 ஓட்டு இருக்கிறான், அப்போ அவன் பீ தண்ணியை குடிச்சுட்டு சாகலாம், ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு நீ சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். நீங்க வச்ச சந்தேகத்துல இருந்து கேள்வி எழுப்பினேன். நீங்க சரியாயிடும், சரி பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்கல்ல. அது ஆனால் அதுக்கு ஏன் இவ்வளோ நாள் சரி பண்ணலைங்கன்னு கேட்கும்போது அந்த ஒரு ஓட்டு கான்செப்ட் சொன்னீங்க. 2000 ஓட்டு ஒரு சாதி ஓட்டு போயிருங்கிறதுக்காக இது தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோன்ற சந்தேகம் எழுது. ஒரு அமைச்சரே கூட அப்படின்னுலாம் ஒரு சந்தேகம் எழுப்புறீங்க. அங்கே இருக்கக்கூடிய வாக்குங்கிறது முக்கியன்றீங்க. இப்போ அதே சந்தேகத்தின் அடிப்படையில் இன்னுமே நீண்டுட்டு போகலாமே. அதாவது அப்படி நீண்டு போகக்கூடாது அப்படின்றத ஜனநாயகத்தை நம்புறவருடைய குரல். நீங்கள் பொது மக்கள்கிட்ட பூரா நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்களே சர்வே பண்ணுங்கள். எந்த மக்களுமே இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மனிதனா பிறந்த எவனுமே ஏற்றுக்க யாருமே. குறிப்பாக அந்த பகுதியில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இவங்க சொல்கிறாங்க 2000 ஓட்டு இருக்குது, ஐயோ ஓட்டு போயிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்களே. நான் அவங்கள ஒரு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு கருத்தை சொல்கிறேன். நான் அங்கேயும் போய் பார்த்தேன் அந்த மக்களை. அது எல்லாருமே சாதி வரி பிடிச்சி இல்லை. அந்த 2000 மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வெறும் 20 பேரே சாதி வரி பிடிச்சவனா இருப்பேன். வெறும் 20 பேர். இதை உணர மாட்டுறாங்க. ஆட்சியாளர்கள் சாதி வரி பிடித்தவர்களுக்கு தான் அவங்க பக்கபலமா இருக்கிறாங்க. ஆனா அதை உணர்ந்தான்னு வச்சுங்களேன், நீங்க பாருங்களேன், வரலாற்றை பூரா நீ எடுத்து பாருங்க. சாதி கொடுமை நடந்திருக்கு எல்லா இடத்துலயுமே. பாருங்க, தீ வச்சுமே 20 பேரா தான் இருப்பேன், கொலை பண்ணவன் 20 பேரா தான் இருப்பேன். ஆனா 2000 பேர் இருப்பேன், 2 லட்சம் பேர் இருப்பேன், அவன் ஜனநாயக ரீதியா இருப்பேன். நீங்க எத்தனையோ தலைவர்கள் பாருங்க, கூட போராடக்கூடிய நபர்களாவே இருப்பாங்க. அப்புறம் தடுக்கக்கூடிய போராடக்கூடிய நபர்களாவே இருப்பாங்க. ஆனா நிலைமையை யோசிச்சு பாருங்க, நடந்துருச்சே, கண்டுக்க மாட்டாங்கல்ல, அமைதியா தான் போகுது. ரொம்ப கேவலமானது. தயவு செய்து மிகவும் மன்றாடி நாங்கள் கேட்கிறோம், உரிமையோடு கேட்கிறோம். நாங்களும் உங்களுக்காக ஓட்டு போடுங்கன்னு. நாங்கள் வந்து நானும் போகாத தொகுதி இல்லை, எல்லா தொகுதியும் போய் நான் பிரச்சாரம் பண்ணேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த கூட்டணிக்காக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. அப்போ நிச்சயமாக அதெல்லாம் கருத்தில் கொண்டு நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் நாங்கள் நம்புகிறோம். இப்போ இதற்கு ஒரு நீதிபதி போட்டாங்க. அப்போ நீதிபதி பதில் சொல்லித்தானே ஆகணும். பதில் சொல்லிதானே விசாரணை முடிச்சாதானே பதில் சொல்லுவார். இல்லை, கோர்ட்டே அவங்களுக்கு வந்து செக் வச்சாங்க, நீங்கள் 100 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு. இப்போ அந்த 100 நாள் கடந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது 2 வருஷம் ஆச்சு. அப்போ என்னன்னு தெரியலை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் இவ்வளோ பேசும்போது கூட அந்த அம்பேத்கர் அதே சொல்லுவார், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வி ஆர் இண்டியன்ஸ். என்ன பண்ணுறது, இந்த பூமியில் பிறந்துட்டான், இந்த நாடு நம்ம நாடு, இந்த நாட்டில் இவ்வளோ சாதி வெறி பிடிச்சவர் இருப்பார்கள். அழகாக சொல்லுவாருங்க. அவர்கள் வந்து ரொம்ப வாயில் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க, சக்கரையாக பேசுவாங்க. ஆனால் இடுப்புக்கு இடையில் வந்து பெரிய வீச்சர் வாழை வச்சுருப்பாங்க. அம்பேத்கர் அவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்பாரு. அவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களை எதிர்கொள்ள வேண்டியது எப்படின்னா, நம்ம வந்து அறிவுபூர்வமாக எதிர்கொள்ள வேண்டும். அவளை வந்து திருத்துவதை விட நம்பர்ஸ் அதிகமாக. இப்போ சொன்ன அதே நம்பர்ஸ்க்கே வரேன், அம்பேத்கர் சொன்ன கோட்பாடே வரேன். அதில் எவன் சாதி வரி பிடிச்சி கிடக்கிறேன், ஒரு 20 பேர். ஆனால் 20 பேரில் மிச்சம் இருக்கிற அவர்களே தலித் அல்லாதவர்கள் ஜனநாயகத்தை விரும்புகிறாங்களே, அவங்க நீங்கள் அரசியல்படுத்துங்க. அப்படி தான் தொடர்ந்து இப்போ அரசியல்படுத்தி. இப்போ நீ கேட்குறீங்களே, ஏங்க இவ்வளோ நாள் நீ அமைதியாக இருந்துட்டு இப்போ நீ சட்டமன்றம் கொடுத்துருக்கீங்கன்னா, அப்போ மக்கள் நினைக்கிறேன் பாடுறா, அப்போ தலித்துகளுக்கு குரல் கொடுக்க யாருமே இல்லை. ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை புதிய கட்சி உருவாக்கி நான் தாண்டா அடுத்த முதல்வர் வர்ற ஆள் கூட இல்லை. அப்போ அதுக்கும் விடுதலை சிறுத்தைகள் தான் போராடுது அப்படின்னு மக்களை புரிய வச்சிருக்கிறோம்ல. ஜனநாயகப்படுத்திருக்கோம், அரசியல்படுத்திருக்கிறோம். நீங்கள் மக்களே நாளைக்கு புரட்சி வெடிக்குங்க. மக்கள் கேட்பாங்க, ஏங்க நீங்கள் வந்து இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்காமல் இருக்கிறீங்கன்னு. அந்த புரட்சின்னு என்ன, ஓட்டு மூலமாக வரும். அப்போ அதெல்லாம் உணர்ந்து நிச்சயமாக களமாடுகள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்கள் நம்பிக்கை வெல்லட்டும் சார். நன்றி, உங்களுடைய நினைவு பகிர்ந்திருக்க நன்றி, வணக்கம். ராம்ராஜ் வேட்டி வார கொண்டாட்டம் ரூபாய் 695க்கு கலர் ஷர்ட்டுடன் வேட்டி. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.